சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோடில் சத்யா ரேகா 2 பேருமே ஸ்டேஜில் வந்து உட்கார வச்சுருப்பாங்க. அப்போ சீக்கிரம் தாலி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பரபரப்பாக வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அங்கே சிந்தாமணி வந்து டிரைவரை அவசரப்படுத்துவாங்க, சீக்கிரம் அந்த இடத்துக்கு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு. விஜயா வந்து ஆல்ரெடி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நம்ம சிந்தாமணிக்கு. தாலி எடுத்து கட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் சிந்தாமணி கரெக்டாக வந்துடுவாங்க. அவன் கட்டின தாலி அவன் மூஞ்சிலே எரிஞ்சிட்டு என் கூட வாமான்னு சொல்லி கூப்பிட்டா ரேகா வந்து வர முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. மீனா வந்து அது என் தம்பியோட பொண்டாட்டி, அவன் எங்கள் வீட்டு மருமக வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை வந்து அடிக்கிறதுக்கு நிற்பாங்க நம்ம சிந்தாமணி. ஏமாப்பிள்ளையே அடிக்க வரியா, அவள் என் வீட்டு மருமக, எதுக்கு உனக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மீனாவோட அம்மா கூட சொல்கிறாங்க. ரேகாவும் வர முடியாதுன்னு சொல்லிடுவாங்களா. அவங்க அம்மா அப்பா 2 பேருமே ரொம்ப டல்லாக போவாங்க. நம்ம பொண்ணை நம்மளை வேண்டான்னு சொல்லிட்டா, இனிமேல் இதுக்கு நம்ம இங்கே நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் வருவாங்க. என் கூட இருந்தால் என்ன பழிவாங்கல, என் வீட்டை அபகரிக்க பார்த்தல, அதனால தான் உனக்கு இது சரியான தண்டனடி, இனிமேல் நான் நிம்மதியாக போய் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி வந்து ஊருக்கு போதுக்கப்புறமா நிற்பாங்க. அந்த பிச்சைக்கார பையன் கூட என் பொண்ணு வாழக்கூடாது, ரெண்டும் மறுபடியும் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த வீட்டுக்கு போவாங்க. இங்கே வந்து சத்யாவுக்கும் ரேகாவுக்கும் மற்ற சடங்குகள் நடந்துகிட்ருக்கோம். உங்கள் அம்மா சாப்பிடவே இல்லை, ரொம்ப டல்லாகவே இருக்கா, உன்னை நினச்சி அழுதுகிட்டே இருக்கா, நீ வந்துருமா அப்படின்னு சொன்னால் எனக்கு சத்யா தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி ரேகாவும் சொல்லிடுறாங்க. உடனே சிந்தாமணி வந்து அவன் கூட நீ எப்படி வாழ்ந்துடுறேன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதோட நெக்கான எபிசோட் முடியுது.